ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய தை அமாவாசையில் செய்யக்கூடிய விஷயங்களை பற்றியும் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் விருச்சிக நேயர்களுக்கு நடக்கக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசைகளில் மிகப்பெரிய அமாவாசையாக இருக்கக்கூடிய தை அமாவாசை 2026ஆம் ஆண்டு ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த அமாவாசையில் என்னதான் உங்களுக்கு வேலைகள் இருந்தாலுமே கூட இதை மட்டும் அன்றைக்கி செய்ய மறந்துடாதீங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அமாவாசையில் செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடுகளும் தெய்வ வழிபாடுகளும் அதிக பலன் தரக்கூடியது. அதாவது ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்குமே தனித்துவமான சிறப்புகள் இருக்கும். அப்படி தான் தை அமாவாசை. தை அமாவாசை அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அமாவாசை. இந்த அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுடைய முன்னோர்களுடைய சாபங்களையும் தோஷங்களையும் போக்கி கொடுக்கும். அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கான நாள், பித்ருக்களை வழிபாடுவதற்கான அற்புதமான நாள். மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் நீங்கள் தர்ப்பணம் செய்யலாம். முன்னோர்களை ஆதரித்து அவங்கள வழிபாடு செய்யணும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களுடைய சந்ததியினரும் சிறப்பாக வாழ்வாங்க அப்படின்றது உறுதியான ஒரு விஷயம். முக்கியமாக பித்ரு சபம் இல்லாமல் பெரும் மகிழ்ச்சியோடு வாழலாங்க. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி ஆனது உங்களுக்கு ஒவ்வொரு மாதத்துலேயும் சிறப்பானது தான். என்னதான் வந்தாலுமே கூட ஒரு சில குறிப்பிட்ட அமாவாசைகளுக்கு வரும்பொழுது இன்னும் சிறப்புகளானது இருக்குது. இந்த அமாவாசையில் முன்னோர்களுக்கு ஆராதனை தர்ப்பணம் உள்ளிட்ட காரியங்களை எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா பித்தர்களுடைய ஆசைகளை பெற முடியும். நீர்நிலைகளுக்கு போய் தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க வீட்லேயே நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்துக்கோங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் அமாவாசையில் செய்யலாம் அப்படின்னா, திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்க முடியாதவங்க வீட்டில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்துட்டு கருப்பு இல்லைன்னா வெள்ளை எள்ளு அந்த எள் கலந்த சாதத்தை காகைக்கு உணவாக வச்சிங்க அப்படின்னா முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களுடைய படங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு பூக்களால் அலங்கரித்து தீபதூப ஆராதனைகள்லாம் செய்யுங்க. சந்தனம் குங்குமம்லாம் போடணும். முன்னோர்களை நினைத்து நீங்கள் தினமுமே காகத்துக்கு உணவிடலாம். இது டெய்லியுமே நீங்கள் செய்யலாம், தப்பு கிடையாது. இப்படி செய்கிறதுனால நம்முடைய குலமும் சரி வம்சமும் சரி நல்லா வாழும். அப்படி செய்ய முடியாதவங்க தான் அமாவாசைக்கு மட்டுமாவது செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையில் செய்ய முடியாதவங்கள தான் இந்த வருடத்துக்கு வரக்கூடிய பெரிய அமாவாசைகளில் மட்டுமாவது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ முன்னோர்களை நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அவங்கள போய் நேரடியாக சேரும் அப்படின்னு நம்பப்படுது. அதனால் நீங்கள் எந்த அமாவாசையும் மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னா எதுலேயும் கிடைக்காத பலன் அதில் கிடைச்சிடும். முன்னோர்களை வணங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முன்னோர்களெல்லாம் நம்ம உரிய காலத்தில் வணங்கணும் அப்படின்னம்னா தான் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 96 முறை தர்ப்பணங்கள் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது யாரும் செய்கிறது கிடையாது. அதை அத்தனையும் செய்ய முடியல அப்படின்னாலுமே தான் ஆடியில் தையிலையாவது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. அதாவது மகாலய பட்சத்தில் செய்யணும். ஒருவன் தன்னுடைய பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்காவிட்டால் மற்ற தெய்வங்களை வணங்கினா பலன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் செய்யாதீங்க. எறும்பு பசு காகம் நாய் பூனை அந்தணர்கள் எல்லாருக்கும் உணவு கொடுக்கலாம். அவங்களுடைய வயிறு நிறைஞ்சி அப்படின்னா கடவுளுடைய ஆசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். முன்னோர்களுடைய ஆசையும் கிடைச்சிடும். இதெல்லாம் அவங்களுடைய ஆசைகளை எளிமையாக பெறத்துக்கான வழிகள். இது எல்லாமே பகலில் செஞ்சு முடிச்சிடுறீங்க. மறக்காமல் இந்த ஒரு வழிபாட்டையும் செய்யுங்க. அதாவது அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்து காகத்துக்கு உணவெல்லாம் வச்சதுக்கு அப்புறமா மாலையில் என்ன செய்யணும் அப்படின்னா, வாசலில் மாவிளை தோரணம் கட்டுங்க. குலதெய்வ படத்துக்கு பூக்கள் வைத்து அலங்காரம் செய்து குலதெய்வத்தை அன்னைக்கு வழிபாடு செய்யுங்க. கோவிலுக்கு போக முடியறவங்க போயிட்டு வாங்க. கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு புடவை ஜாக்கெட்டு பழங்கள் மங்கள பொருட்கள்லாம் வச்சு வழிபாடு செய்யணும். அந்த புடவையை மங்கள பொருட்களை யாருக்காவது நீங்கள் சுமங்கலிக்கு தானமாக கொடுங்க. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்டு இருந்த மங்கள காரியங்கள் எல்லாமே வீட்டில் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இல்லத்தில் ஒற்றுமை கிடைக்கும், சந்தோஷம் சேரும். அமாவாசை நாளில் ஏழைகள் இயலாதோர் இவங்களுக்கு தான் நீங்கள் அன்னதானம் செய்யணும். தானம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்யலாம், வஸ்திர தானம் செய்யலாம்,
இதெல்லாம் செய்கிறது நம்மளுடைய செய்த பாவங்களை எல்லாம் போக்கி கொடுக்கும், கர்ம வினைகளை வந்து அழித்து கொடுக்கும். இதெல்லாம் செய்யும் பொழுது புண்ணியம் வந்து சேர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அமாவாசையில் வந்து செய்யுங்க. ஸோ அமாவாசையில் என்ன செய்யணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அமாவாசையில் கடைப்பிடிங்க. ரொம்ப நல்ல அமாவாசை, அற்புதமான ஒரு நாள். இது யாரும் மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அமாவாசை வழிபாடுகள் வந்து செய்யுங்க. ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டும் செய்யுங்க. அது ரொம்பவே நல்லது. இப்போ வாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த அமாவாசைக்கு அப்புறமா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே எடுத்த வேலையை எந்த டைம் கொடுக்குறோமோ அந்த டைமில் வந்து செஞ்சு முடிச்சிடுவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு திறன் இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரப்பட்டு செய்யாதீங்க. அமாவாசைக்கு அப்புறமா நீங்கள் நிதானமாக இருக்கணும். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல சாதகமான பலன் கிடைக்கும். சொல்லப்போனால் பணவரவு நல்லா இருக்கும், பாராட்டு கிடைக்கும். நீங்கள் எண்ணிய செயல்கள் எல்லாமே எண்ணியபடி வந்து நடக்கும். நீங்கள் என்ன எது எப்போ நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஸோ திருமண முயற்சியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாதகமான பலன் கிடைக்குங்க. ஸோ முயற்சி பண்ணலாம். தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். வியாபாரம் நல்ல வளர்ச்சி அடையும். வியாபாரத்தை பற்றின நிறைய சிந்தனைகள்லாம் வரும். ஸோ நல்ல ஒரு பலனுக்கு பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா முன்னேற்றம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை வந்து செய்வீங்க. புதுசாக வேலை வந்து செய்யலாம். அது பற்றிய சிந்தனைகள் கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அதே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் என்ன சண்டைகள் இருந்தாலும், சச்சரவுகள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே வந்து இருந்த இடம் தெரியாமல் வந்து காணாமல் போயிடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி தான் விஷயங்களை செய்வாங்க. ஸோ நீங்கள் அவங்கள நினச்சி வந்து கவலைப்பட தேவையில்ல. விருந்து, கேளிக்கை இந்த மாதிரி அதிகமாக நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் போய் கலந்துப்பீங்க. அதுவும் குடும்பத்தோடு போய் கலந்துப்பீங்க. குடும்பத்தாரோடு இருக்கும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அதே போல் தாங்க விருச்சிக ராசியுடைய பெண்களுக்கும் இந்த மாதம் நீங்கள் என்ன காரியத்தை எடுத்துக்கிட்டீங்களோ அதெல்லாம் சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. பாராட்டு கிடைக்கும், பணவரவு கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படிதான். தனாதிபதியாக இருக்கக்கூடிய குருவினுடைய சஞ்சாரம் நல்லா இருக்குது. ஸோ பணத்தை பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது அப்படின்னு அர்த்தம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பணவரவு அதிகமாகும். உங்களுடைய பேச்சில் இனிமை கூடும், சாதுரியம் இருக்கும். பேசி எல்லா விஷயத்தையும் சாதிச்சுட்டு வந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரியான டைமிங் இப்போ உங்களுக்கு அப்படி இருக்குது. எடுத்த காரியம் எல்லாமே நல்லபடியாக முடிக்க போகிறீங்க. புண்ணிய காரியங்களில் உங்களுக்கு அதிகமான நாட்டங்கள் கிடைக்கும். நிறைய சேவை செய்யணும், மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் தான் உங்களுக்கு அதிகரிக்குமே தவிர தான் அப்படின்ற மாதிரி தனக்குள்ளே வந்து எப்போவும் வந்து நீங்கள் அடைப்படவே மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல டைமிங். சூரியனோட ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 2 கிரகங்களும் ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க. ஸோ சூரியனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு நேரம். ஸோ எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா நல்லது கிடையாது. அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வர வேண்டிய லாபங்கள் எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்காது. அதாவது எதுவுமே எளிமையாக கிடைக்காது. அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனேலாம் கிடைக்கவே கிடைக்காது. எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். என்ன விஷயம் நடக்கணும், அது எப்போ நடக்கணும் அப்படின்ற ஒரு நேரம் இருக்குது இல்லையா, அது அப்போ தான் நடக்கும். அது மாதிரி இப்போவும் அதே மாதிரி தான் இருக்க போகுதுங்க. ஸோ எதிர்பார்த்த காரியங்களும் அப்படி தான் உங்களுக்கு நல்லபடியாக தான் நடக்கும். ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்னா அதுக்கான எஃபர்ட்டை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஸோ அது மாதிரி கடினமாக வந்து வேலை செஞ்சிங்கன்னா நல்லா நடக்கும். புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். எல்லாருக்கும் கை நழுவி போகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப லேட்டாக கிடைக்கும். லாஸ்ட் மினிட்ல தான் உங்களுக்கு அது கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. அப்பப்போ வீணாக அலைச்சல் இருக்கும். நீங்கள் நினச்சது நடக்க மாட்டேங்குதுன்னு விரக்தி இருக்கும். மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களாம் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்காம அவங்களே ஒரு ஒரு விஷயத்த வந்து செஞ்சுருவாங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களால் முடியுமா, முடியாதா, உங்களுக்கு அது சரியா தப்பா அப்படின்ற மாதிரி எந்த சஜஷனுமே உங்களை கேட்காம அவங்களே வந்து டிசைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான மன வருத்தங்கள் உங்களுக்கு ஏற்படும். எல்லாமே வந்து விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த மாதம் வந்து நடக்கும். அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் எடுக்கணும். முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும்.
உங்களுடைய கல்விய பற்றின சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கணும். எப்படி படிக்கணும்? என்ன மாரியான விஷயங்கள செய்யணும்? எப்படி நம்மள மாத்திக்கணும்? அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள நீங்க வந்து சிந்தித்து செயல்படுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது. இல்லன்னா எதுவுமே வந்து உங்களுக்கு சிறப்பா நடக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து கிடையாது. இருந்தாலுமே இந்த காலகட்டங்கள்ல நெறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியா நடக்கறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய், செவ்வாய்க்காரகனா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தாங்க. உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும் அப்படின்னாலுமே முருகன் தான். முருகப்பெருமான அர்ச்சனை செய்யுங்க, வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து அவருக்காக நீங்க பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது, உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். உங்களுடைய எல்லா துன்பங்களும் வந்து உங்கள விட்டு போகி, உங்களுக்கு இன்பங்கள் வந்து கிடைக்கச் செய்வாரு. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு கடவுள், தமிழ் கடவுளான முருகப்பெருமான நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. இந்த ஒரு வழிபாடே போதும் உங்கள பெரிய அளவுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துடும். ஸோ இந்த மாரி எளிமையான விஷயங்கள மட்டும் செய்யுங்க. போதுமானதா இருக்கும். இந்த பதிவுல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? என்னென்னலாம் நடக்கப் போகுது? எப்படிலாம் நீங்க இருக்கணும்? அப்படின்றதையும், அமாவாசையில செய்யக்கூடிய விஷயங்கள பத்தியும் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.